ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா நோபல் பரிசு வாங்கிய ஒரு தலைசிறந்த விஞ்ஞானியோட வாழ்க்கை வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். அவரோட பெயர் பார்த்தீங்கன்னாக்கா சிவி ராமன். அவரோட முழுமையான இயற்பெயர் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரசேகர் வேங்கடராமன். அவர் எப்போ பிறந்தான்னு பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் தேதி 11ஆம் மாதம் 1888, அதாவது நவம்பர் 7. ஓகேங்களா? அவர் எந்த ஆண்டு இயற்கை எழுதினார் பார்த்தீங்கன்னா என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதம் தான், நவம்பர் மாதம் தான், 21ஆம் தேதி 1970. அவர்களுடைய பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சந்திரசேகர் ஐயர், பார்வதி அம்மாள். அவருடைய சொந்த இடம், நேட்டிவ் பிளேஸ் பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி, தமிழ்நாடு, இந்தியா. அவர் வகித்த பதவிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பேராசிரியர், விஞ்ஞானி. அவர் உலகின் தலை சிறந்த பல விருதுகளை வாங்கியிருக்காரு. அது என்ன விருதுகள்னு பார்ப்போம். நோபல் பரிசு, நைட் ஹீட், சர் லெனின் அமைதி பரிசு. அவரை பற்றி ஒரு இனிமையான வாழ்க்கை வரலாறை இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இந்தியா உருவாக்கிய மிக புகழ்பெற்ற விஞ்ஞானிகளுள் ஒருவர் சிவி ராமன் ஆவார். அவரது முழு பெயர் சந்திரசேகர் வேங்கடராமன். அவரது படைப்புகளில் முன்னோடியான ஒளி சிதறலுக்கு சிவி ராமன் அவர்கள் 1930 இயற்பியலுக்கான நோபல் பரிசை வென்றார். முழுமையாக இந்தியாவிலேயே படித்து நோபல் பரிசு பெற்ற முதல் இந்திய அறிஞர் என்ற பெருமையை பெற்றவர் சர் சிவி ராமன் அவர்கள். சந்திரசேகர வேங்கடராமன் தமிழ்நாட்டில் உள்ள திருச்சிராப்பள்ளியில் நவம்பர் 7, நம்ம முன்னாடி சொல்லியிருந்தீங்களா, 1888ஆம் ஆண்டு பிறந்தார். சந்திரசேகர் ஐயர் மற்றும் பார்வதி அம்மா அவர்களுக்கு இரண்டாவது குழந்தையாக பிறந்தார். சந்திரசேகர வேங்கடராமன் அவர்களின் தந்தை கணிதம் மற்றும் இயற்பியலில் ஒரு பேராசிரியராக இருந்ததால் அவர் வீட்டில் ஒரு கல்வி சூழலை கொண்டிருந்தார். அவர் 1902ஆம் ஆண்டு சென்னையில் உள்ள பிரசிடென்சி கல்லூரியில் சேர்ந்தார். 1904ஆம் ஆண்டு BA பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்று முதல் மாணவனாக திகழ்ந்த இவர் இயற்பியலுக்கான தங்கப்பதக்கத்தையும் பெற்றார். நிறைய மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் 1907ஆம் ஆண்டு MA பட்டம் பெற்றார். இந்தியாவில் அந்த காலகட்டத்தில் விஞ்ஞானிகளுக்கு வாய்ப்புகள் குறைவாகவே இருந்தது. அதனால் 1907ஆம் ஆண்டு ராமன் அவர்கள் இந்திய நிதித்துறையில் சேர்ந்தார். அவரது அலுவலக நேரம் முடிந்த பிறகு அவர் கல்கத்தாவில் அறிவியல் அபிவிருத்திக்கான இந்திய சங்கத்தின் ஆய்வகத்தில் அவரது பரிசோதனை ஆய்வை மேற்கொண்டார். அதே ஆய்வகத்தில் அவர் ஒளியியல் மற்றும் ஒளியியல் ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டார். விருதுகளும் அங்கீகாரங்களும் அவருக்கு கிடைத்த விருதுகளை பற்றி பார்க்கலாம். 1917 கல்கத்தா பல்கலைக்கழகம் சிவி ராமன் அவர்களுக்கு இயற்பியலில் சர் தரக்நாத் பாலித் பேராசிரியர் என்ற பதவியை வழங்கியது. அடுத்து 15 ஆண்டுகளாக அங்கு தங்கியிருந்தார். அங்கு அவர் இருந்த காலத்தில் அவரது ஒளியியல் மற்றும் ஒளி சிதறலுக்கான ஆராய்ச்சி பணி உலக அளவிலான அங்கீகாரத்தை பெற்றது. லண்டன் ராயல் சொசைட்டியால் அவர் 1924 தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1929ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் பேரரசால் இவருக்கு நைட் ஹீட் என்ற பட்டமும் இங்கிலாந்து அரசியரால் சர் பட்டமும் அளிக்கப்பட்டது. 1930இல் தனது இயற்பியலுக்கான ஒளிச்சிதறல் ஆராய்ச்சிக்காக சர் சிவி ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. பின்னர் இந்த கண்டுபிடிப்புக்கு ராமன் விளைவு என்று பெயரிடப்பட்டது. 1930இல் பெங்களூரில் புதிதாக நிறுவப்பட்ட இந்திய அறிவியல் கழகத்தில் சிவி ராமன் அவர்கள் இயக்குநராக சேர்ந்தார். பின்னர் இயற்பியலில் பேராசிரியராக அங்கு 2 வருடங்கள் பணியில் தொடர்ந்தார். மேலும் சர் சிவி ராமன் பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். அதன் சிறு பகுதிகளை தற்போது பார்ப்போம்.
சோதனை மற்றும் கோட்பாடு ஆய்வுகளான 1948ஆம் ஆண்டில் அவர் சுதந்திர இந்தியாவின் புதிய அரசாங்கத்தில் முதல் தேசிய பேராசிரியராக நியமிக்கப்பட்டார். 1948ஆம் ஆண்டு இந்திய இன்ஸ்டிடியூட்டில் இருந்து ஓய்வு பெற்றார். பின்னர் ஒரு வருடம் கழித்து பெங்களூரில் ராமன் ஆராய்ச்சி நிலையம் நிறுவி அங்கு அவர் தனது மரணம் வரை பணிபுரிந்தார். சர் சி வி ராமன் அவர்கள் நவம்பர் 21, 1970 அன்று இயற்கை எழுதினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான பல தலைவர்களின் காணொளிகளுக்கான என்னுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட குழந்தைகளுக்கு இந்த காணொளிகளை கொடுங்க. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அறிவியல் மீது அதிகம் ஆர்வம் வர்றதுக்கு இந்த காணொளிகள் மிகவும் பயனுள்ளதாக அமையும். வாழ்த்துக்களுடன் விடைபெற்றுக் கொள்வது ராஜு முருகன். நன்றி, வணக்கம்.